ஸோ திஸ் இஸ் 1 minute ஆஃப் இங்கிலீஷ் கிளாஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் புரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் 2 வீடியோஸ் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க ஜஸ்ட் 1 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ நவுன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே புரியும், அதாவது ஒரு பேர். நீங்கள் தமிழில் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயத்த சொல்லும் போது பேர் யூஸ் பண்ணியே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு என் பேர் விக்ரம் வைங்களேன். விக்ரம் கொஞ்சம் போய் படி, விக்ரம் அதை எடுத்துகிட்டு வா, விக்ரம் இந்த ஒர்க்கை எனக்கு முடிச்சு கொடு, விக்ரம் அந்த கம்ப்யூட்டர் ஒர்க்கை போய் பாரு, விக்ரம் அந்த புக்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு, இப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேரை மட்டுமே யூஸ் பண்ணி தமிழில் பேசவே மாட்டோம் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கிலீஷில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நவுனை யூஸ் பண்ணி மட்டுமே பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அது கேட்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ப்ரொனவுன் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நம்ம எப்படி தமிழில் இருந்துட்டு விக்ரம் இந்த ஒர்க்கை பாரு, நீ இந்த ஒர்க்கை தயவு செஞ்சு முடிச்சிரு, இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்கை முடிச்சிரு, இந்த புக்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுன்னு அந்த பேருக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை வைக்கிறோமோ, அதே மாதிரி தான் இங்கிலீஷில் பேருக்கு பதிலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த ஹீ, ஷீ, இட் அப்படின்னுங்கிறத நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ அப்போ பேரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இங்கிலீஷில் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா மறுபடியும் வச்சு அது பேசவே கூடாது. அது எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் ஒன்று தான், நவுனுக்கு நேமுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது தான். நேமை சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு டைமில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அது கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் இன்னும் உங்களுக்காக வரப்போகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ப்ரீஃப்லி. தேங்க்யூ ஸோ மச்.